ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 24 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த எஸ்ராங்கன்ற கிஞ்சைக்கும் பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த குட்டி டிராகனுக்கு மிர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு கூப்பிட்டு வந்திருப்பான். அந்த எஸ்ராங்கன்ற கிஞ்சைக்கு டே இதை ஒழுங்காக பார்த்துக்கோ இல்லை நானே பிடிங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்திருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த குட்டி டிராகன் மிர்ர அவனோட ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு நடந்து போய்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான், இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த அந்த பாஸ்ட் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கு. புதுசாக அந்த எஸ்ராங்கன்று வேற வந்திருக்கான். இதுக்கப்புறம் பாஸ்ட் இருந்த வாழ்க்கை மாதிரி இருக்குமா இல்லை வேற மாதிரி மாறுதான் தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே அந்த குட்டி ரெட் டிராகன் அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது அப்படியே குழந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு பில்டிங் மொட்டை மாடியில் கிம்மிங்க நடந்து போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட அந்த பீஸ்ட் இருக்குது, நான் அவனை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். யார்? அந்த ரீப்பர்களோட வைஸ் கேப்டனு. அப்படியே பார்த்தா அவன் அப்படி சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது டக்குன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க வராங்க. வந்து அவன் கழுத்தை அப்படியே பிடிப்பாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ அவனோட புது வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ ஒரு எஸ்ராங்கன்ற இல்லையா? அப்படி வரும்போது நம்ம ஹீரோ ஆமாம் என்னை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தானே, அவன் எங்கே போனான்? ஒருவேளை இங்கேருந்து கிளம்பிட்டானோ? கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போய்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி போகும்போது பட்டார்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் அந்த தொப்பி மாஸ்க்கு போட்டுட்டு நம்ம ஹீரோவை கிக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்துடுவார். அவன் தரையிலேயே ஓங்கி அடிச்சிருவான். தரையெல்லாம் பேந்துடும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏய் என்னடா வீட்டுக்குள்ளே புந்துட்டியா? ஐயோ எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போடுறதே பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு பறந்து வருவான். நம்ம ஹீரோ அப்படியே தரையில் கையை வச்சுட்டு பறந்து போயிட்டு இருப்பாரு. கையை முறுகிட்டு அடிக்க வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ விட்டாமல் சும்மா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவனும் விட்டாமல் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய் என்ன இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருப்பாரு. ஆனால் அவன் முட்டி வச்சு நம்ம ஹீரோட வயிற்றுல குத்த பார்ப்பான். நம்ம ஹீரோ அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கடுப்பாகி ஏய் என் வீட்டுக்குள்ளே நீ எதுக்குடா பூந்துருக்க? அப்படி பூந்துக்கிட்டாலுமே நீ வெறும் கையில் வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருக்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் போடணுமா? போட்டா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ முட்டியை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாப்புல. மறுபடியும் பார்த்தா நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு கிக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி போயிடுவாரு. பின்னாடி போயிட்டு இவன் என்ன என் கூட சண்டை போடணும்னு விரும்புகிறானா? இவன் கூட ஒரே அக்கப்போற போச்சு. யாரா அவன் பொடி பையில டேய் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகும் போது அவன் அப்படியே போஸ் கொடுத்துட்டு ஏய் சண்டைக்கு வாடா அப்படின்னு கையை காட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இவன் என் கூட சண்டை போட்டு என்னோட பவர் எவ்வளோன்னு செக் பண்ண பார்க்குறான் போல இருக்கு, என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிக்கணும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த குட்டி டிராகன் மிர்ரை ஓரமாக படுத்து தூங்க வச்சுக்கிட்டு அப்படியே நின்று அவனை பார்த்து டேய் நீ என் வீட்டில் தேவையில்லாமல் நுழைஞ்சிட்ட, ஆனால் என்னோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும்னு நினைக்கிறல்ல, இதுக்கு நினச்சாலே கொஞ்சம் வீடாக தான் இருக்குது, சரி வா நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் வேகமாக பறந்து வந்து நம்ம ஹீரோவை சண்டை போடுவான் பாருங்க. ரெண்டு பேரும் சும்மா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட் வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவன் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக டஃப் கொடுப்பான். சும்மா நம்ம ஹீரோ குத்து வரும்போது அந்த டாஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோட அல்லையிலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். அதை பார்த்து கடுப்பாய் நம்ம ஹீரோ அவன் ஷோல்டர்லேயே நம்ம ஹீரோ அவனோட எல்போ வச்சு ஓங்கி ஒரு அடிச்ச அடியில் அவன் அப்படி கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே கையை வச்சு அப்படி நின்று இருக்கும் போது நம்ம ஹீரோட மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஓங்கி குத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோ நேருக்கு நேராக குத்துவார். மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதியும் குத்திக்கிற மாதிரி ரெண்டு பேரும் நேருக்கு நேராக குத்திக்குவாங்க. அப்படி குத்துக்கினதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே டயர்டாயிரும். ரெண்டு பேருமே என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது அப்போது அந்த தொப்பியை மாஸ்க் போட்டவன் அப்படி சிரிச்சுக்கிட்டு மாஸ்கையும் தொப்பியும் கட்டினா அது அவன் இல்லைங்க, இவ தான் ரீப்பர் கில்டோட அந்த கில்டு மாஸ்டர். இவரோட பேர் தான் ஜியோன். இவ நம்ம ஹீரோ பார்த்து ஏய் நீ வேணா என்னோட ரீப்பர் கில்ட வந்து ஜாயின் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசுவா. நம்ம ஹீரோ அதை கேட்ட உடனே ஓ உங்களோட அந்த ரீப்பர் கில்டில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னா இப்படி தான் வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டு கூப்பிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாவான். அதை கேட்டாலும் எனக்கு நீங்கள் வந்து கில்லில் சேரணும் அவ்வளோதான், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இந்த ஜியோனை பார்த்து இவளை எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி இவ வாழ்ந்த வாழ்க்கையில் எஸ்ராங்கன்றா வந்திருக்கா, இவ பார்க்கறதுக்கு என்னதான் அழகாக இருந்தாலுமே இவர் ரொம்பவே கோபக்காரி, அந்த டம் கில்டை சேர்ந்து அந்த அக்யூஸ்ட் எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கொடூரமாக எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு இருந்தா. ஆனால் அவளோட இலக்கை அழையத்துக்கு முன்னாடியுமே அவள் சீக்கிரமாகவே செத்து போயிட்டா. இப்போ இங்கே வந்து அதே மாதிரி தான் நின்றுட்டுருக்கா. சரி நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்டுருவானா. அதை கேட்டாவ ஏய் என்னப்பா திரும்ப அதே கேட்குற, மூளை ஏதாவது குழம்பிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடுப்பாவலா. நம்ம ஹீரோவும் ஆமாம்ல நான் திரும்ப கேட்குறேனோ, சரி ஏய் நீ இப்படி வந்து என்னை சேர்ந்துக்கு அப்படி சொல்கிற அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கும், அதை ஒழுங்காக சொல்லு, நீ போய் சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்து சொன்னோன்னே
அது கேட்டு அவனும் நான்லாம் பொய் சொல்லலை, எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அதுதான் அந்த டம் கில்டு, அவங்கள பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் நினச்சேன் இவளுக்கு அந்த இரத்த வெறி இன்னும் அடங்கவே இல்லை, இன்னும் அதே கோவத்தில் தான் இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவள் அந்த டம் கில்லை சேர்ந்த எல்லாத்தையுமே வெறி கொண்டு தேடுற மாதிரி ஒரு லுக் ஓடுவா. நம்ம ஹீரோ அப்படியே கீழே பார்த்தா செருப்பு போட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரே காலடி தடமா இருக்கும். அவள் அப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த டம் கில்லு சேர்ந்த ஆள் மாதிரி முகமுடி போட்டு மக்களை காப்பாற்றினது இதெல்லாம் பேசிட்டு அப்போ அவன் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவா, இந்த டம் கில்ல சேர்ந்தவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, பள்ளி வாழை வெட்டினா எப்படி வளர்ற மாதிரி அவங்களுக்கு லிங்க் இருக்க ஆளை கொன்னாலுமே திரும்ப திரும்ப எப்படியாச்சும் லிங்கை உருவாக்கி மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்க யாரு, அவங்களோட ஆட்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்களை எப்படி கண்டுபிடிச்சி அழிக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த டம் கில்ல சேர்ந்த எல்லாத்தையுமே கொல்லலாம். இதுதான் என்னோட ஒரே குறிக்கோள். அவங்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி கொள்வேன். அவங்க எத்தனை பேர் கூட டச் ஆனாலும் சரி. ஆமாம், நீங்கள் அவனை கொன்னீங்களே, யாரு அந்த அரஸ் கில்ல சேர்ந்த கில்டு மாஸ்டர் யாங் டாங், அவனும் அந்த டம் கில்ல சேர்ந்த கிரிமினல் தானே. அவங்க கூட எத்தனை பேர் டச் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஒருத்தரையும் தெரியாமல் போட்டு தள்ளுவேன். எனக்கு அந்த டம் கில்ல சேர்ந்த யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவ பேசும்போது அப்போ நம்ம ஹீரோ, நீ இந்த அளவுக்கு வெறியா இருக்கியா, நீ எதுக்கு அந்த டம் கில்ல சேர்ந்தவங்க இத்தனை பேர் மேலே வெறியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த எஸ்ராங்கன்ற பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டம் கில்டு சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே கொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டம் கில்டு சேர்ந்த கில்டு மாஸ்டர் அவன் எனக்கு சொந்தம், என் கையால் தான் அவன் உயிர் போகணும் அப்படின்னு அவன் டெரராக சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனும் உடனே நம்ம ஹீரோ பார்த்து, சரி நான் அவங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன், இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு அவள் அப்படி காத்தோட காத்தா மறைஞ்சு அங்கேருந்து கரைஞ்சு போயிடுவா. நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த ரீபரிக்கில் சேர்ந்த இந்த பொண்ணு அடங்க மாட்டா, இவளோட ஒரு தொலைதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பார்க்கும்போது அவன் நம்ம ஹீரோக்கு மொபைல் நம்பர்லாம் அனுப்பி வச்சிருப்பா. இதான் என்னோட நம்பரு, எதுனாலும் டக்குன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் அனுப்பி வச்சோன்னே நம்ம ஹீரோ தலையில் கை வச்சுட்டு இவ அடங்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அங்கே சாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. உங்களோட இந்த புது அப்பார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குப்பா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கும்போது ஆமாம் எஸ்ராங்கன்றா மாறிட்டேன்ல, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட, இந்தாங்க நீங்கள் எங்கள் 2 பேரையுமே காப்பாற்றிருக்கீங்க, உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் ப்ராப்பராக தேங்க்ஸ் கூட சொல்லலை, இந்த பூவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அதை கேட்டு சாயும், இந்த அளவுக்கு பேசாத, அவர் ஏதாவது நினச்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம இரவும் பூவெல்லாம் வந்து பார்த்து இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்றி அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஆமாம் இவன் சாய் சொன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு பெட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் சொல்லிட்டானா, ஆமாம்மா அது ஒரு சின்ன பெட்டு, அது டிராகனு, இப்போ தான் தூங்க வச்சேன், நல்லா தூங்கிட்டு இருக்கு, அது குட்டி இல்லையா, அது பேபினால தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப குஷியாயிருவா. அப்போ பட்டார்னு பார்த்தா தூங்கிட்டு இருந்த அந்த டிராகனு கண்ணை முழிச்சிட்டு வேகமாக பறந்து வந்து நம்ம ஹீரோட மண்டியிலே உட்காந்துக்கும். அப்போ நம்ம ஹீரோ, இது எந்திரிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதோ அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விட்டுட்டு இருக்கோம். அதை பார்த்து சாய்க்கும் சாயோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டிராகன் நேராக சாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பறந்து வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி ஷோல்டர்லேயே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அப்படியே ஷோல்டரில் தூங்கிட்டு இருக்கும்போது சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு அதை அப்படியே தடவி கொடுத்து கொஞ்சிட்டு இருக்கும்போது சாய் அதை பார்த்து கியூட்டி அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொண்டு வந்தோன்னே அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கோம். அதை பார்த்து சாய் சரிப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஒருவேளை இந்த மிர்ரு பாயா இருப்பானோ, பாயா தான் இருக்கணும். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த எஸ்ராங்கன்று ஜியோன்னு ஃபோன் பண்ணுறா. அவள் ஃபோன் பண்ணோன்னே ஜியோன்னு ஃபோன் பண்ணுறாப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுச்சாயி, அவள் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே, அவள் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறா, ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட அவன் பேசிக்கிட்டே இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த பக்கத்தில் இருக்க அந்த எஸ்ராங்கன்று பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, இன்னும் கொஞ்ச நாளில் பூசானில் ஒரு க்ரீன் கலர் கேட்டு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது ஓப்பன் ஆக போதா, க்ரீன் கலர் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஆமாம், அதுக்கு எல்லாருமே குரூப்பாக போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களையும் கூப்பிடுவாங்க, நீங்களும் வந்தாங்கணும். ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆகுது, நம்ம எல்லாருமே குரூப்பாக போய் பண்ணால் மட்டும்தான் தடுத்து நிப்பாட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் டம் கில்டை சேர்ந்த நிறைய பேர் தேடிட்டு இருக்கேன், அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கொன்னே தீரணும். அதுக்கு நீங்களும் உதவி பண்ணணும். ஏன்னா அவங்க உலகம் முழுக்க பரவி இருக்காங்க, அவங்கள சீக்கிரம் கொள்ளலாம் அப்படின்னா அவங்க கையால் நிறைய அப்பாவி மக்கள் செத்து போவாங்க. அது ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும். நீங்களும் ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு அவள் கட் பண்ணிடுவா. கட் பண்ணும்போதே நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாரா. அதை பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்காதீங்க அப்படின்னு அவன் மொபைலை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா அவ்வளோ பேரை கொண்டு போட்டிருப்பா. அசால்ட்டாக கொண்டு போட்டு செம வில்லத்தனமாக நம்ம ஹீரோ கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்திருக்கா. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ யாரெல்லாம் இந்த டஞ்சன் ட்ரைடில் வரப்போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா பாப்பியாங் கில்டு மாஸ்டர், இந்த கில்டு மாஸ்டரோட பேர் கேங்கு.
இவன் என்னது எஸ்ராங்கன்ற எல்லாத்தையுமே கரெக்டாக கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பணும். ஆனால் புதுசாக அவனை வந்திருக்கானாமே, அவனை என்னமோ பெரிய பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கான் பாருங்க மொட்டையன், இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டான் பாருங்க, அவன் இங்கே அவன் என்னதான் புதுசாக ஒருத்தர் இருந்தாலுமே அவன் எஸ்ராங்கன்று, புதுசாக வந்தாலும் எஸ்ராங்கன்று தான், பழசாக இருந்தாலும் எஸ்ராங்கன்று தான் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கேங்கு கில்டு மாஸ்டரு என்னப்பா அவன் என்னதான் புதுசு எஸ்ராங்கன்றா இருந்தாலுமே புதுசாக வந்தவன கேப்டனா போகணும்னு சொல்கிற, உனக்கு நான் அறிவுகிரி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, என்னடா டே ஏன்டா இப்படி எனக்கு காமெடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தில் சிரிச்சிட்டு இருப்பான். நீ ஓவராக ரியாக்ட் பண்ணுறடா, கிம்மை பற்றியும் அப்புறம் இந்த புதுசாக இன்னொரு எஸ்ராங்கன்ற ஒரு பொண்ணு இருக்கா பாரு சியோன்னு, இவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு கேங்க ஸ்ட்ராங் இருக்குன்னுடா, ஆனால் அவங்கள எதுக்குடா எல்லா டீமுக்கும் லீடராக போகணும்னு நினைக்கிறேன், லீடராக இருக்கவங்களுக்கு தகுதி இருக்காடா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த மொட்டத்தலையன் அவங்கள பற்றியும் உனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும் அந்த கிம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு இன்னும் எனக்கே தெரியாது, அவன் ஒத்தையா நின்று எங்கள் எல்லாருமே சமாளித்தான், அவனோட பவரை நீ குறைச்சி மதிப்பிடாத, அவன் இந்த கொரியாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கலாம், அவன் வருவான் அப்போ பாரு உனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ சும்மா மரண மாசா கெத்து காட்டுவான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.